பிப்ரவரி மந்தோட பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். மாதத்தோட பட்ஜெட் மற்றும் சேமிப்பு 15,000 தான் நம்ம எப்பவுமே பட்ஜெட் போடுவோம் இல்லையா. இந்த மாதமும் அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி மந்த்து 15,000 பட்ஜெட் தான். மந்த்லி பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட கோல்டு லோன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 81,000 தான் கோல்டு லோன் இருந்துச்சு. மற்ற எல்லா கடனும் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அந்த 81,000 1,65,000 மாறிடுச்சு. ஏன்னா என்னோட மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நகை மேலே இன்னொரு கொஞ்சம் அமௌண்ட் 70,000 வாங்கிட்டேன். ஸோ அதனால் 1,65,000 மாறினதால் நம்மளோட சேவிங்ஸை திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த கடனை இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அடைச்சிருவோம். அந்த எப்படியெல்லாம் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வர வீடியோஸில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதத்தோட பட்ஜெட்டை போட்டிருக்கேன், பார்க்கலாம். போன மாதம் நான் சிலிண்டர் வாங்கலை, ஆனால் இந்த மாதம் சிலிண்டர் வாங்க போகிறேன். 880 ரூபாய் சிலிண்டரு. அரிசி மூட்டை வாங்க போகிறது கிடையாது. இபி பில் பார்த்திங்கன்னா 350 ரூபாய் வந்திருக்கு நமக்கு. ஃபோன் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா 181 ரூபாய் ஃபோன் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு பத்த மாட்டேங்குது. அதுக்காக நம்ம போட்டிருக்க நெட்லேயே 181 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக போட போகிறேன். வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா காய்கறிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபாய் வச்சுருக்கேன். காய்கறிக்கு எனக்கு மோஸ்ட்டாக செலவாகிறது கிடையாது. ஏன்னா அம்மா வீட்டிலேருந்தே வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், அப்புறம் கொஞ்சம் கீரை இருக்காங்க. அந்த கீரை இதெல்லாமே முருங்கைக்கீரை, அப்புறம் மற்ற கீரைலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதால எனக்கு காய்கறி ரொம்ப அதிகமாக செலவாகிறது கிடையாது. தக்காளி, வெங்காயம், பீட்ரூட், கேரட், முள்ளாங்கி, கோஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குகிறேன். இப்போ முள்ளாங்கியும் அம்மா வீட்டில் வச்சுட்டாங்க. அதனால் அங்கேருந்தே முள்ளாங்கியும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பச்சை மிளகாலாம் நம்ம வாங்குறது கிடையாது. மோஸ்ட்டாக இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குகிறேன். அதனால் காய்கறிக்கு பார்த்திங்கன்னா 800 ரூபாய் போட்டிருக்கேன். கறிக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் போட்டிருக்கேன். நான் நான்வெஜ் அது அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. வெறும் முட்டையோட ஒயிட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு மட்டும்தான் எடுத்துக்கிறேன். டைஃபாய்டு போனதால் பார்த்திங்கன்னா சிக்கன் சுத்தமாக அவாய்ட் பண்ணியிருக்கேன். நான்வெஜ் சுத்தமாக மட்டனும் சிக்கனும் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை. வெறும் என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் சமைச்சு வச்சுட்ருக்கேன். நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் மட்டனுக்கு 1000 ரூபாய் போட்டிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு கிராசரி பார்த்திங்கன்னா மளிகை பொருளுக்கு 800 ரூபாய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பெருசாக எதுவும் வாங்க தேவையில்லை எனக்கு கிராசரிக்கு. ராகி இட்லி மாவு அரைக்கிறதுக்கு, டெட்டாயில் லிக்விடு வாஷிங் மிஷினில் ஊற்றுறதுக்கு, அப்புறம் ரெட் ரைஸ் இட்லி மாவுக்கும், லைசால் கொஞ்சம் வாங்கணும், டேட்ஸ் பேக்கெட் ஒன்று வாங்கணும். இதுதான் என்னோடய இந்த மாதத்தோட கிராசரி ஐட்டம்ஸ். மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும்னு நினச்சி நான் ஒரு 800 ருபீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு தேவை கிடையாது. பருப்பெல்லாம் வீட்டில் இருக்கிறதே போதுமானதாக இருக்கும் எனக்கு. பால் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கேன். பெட்ரோல் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் போட்டிருக்கேன். அடுத்ததாக பழம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கேன். ரேஷனில் பார்த்திங்கன்னா எப்பயும் வாங்குவோம் இல்லையா, 100 ரூபாய்க்கு ரேஷனுக்கு போட்டிருக்கேன். அந்த 100 ரூபாயும் மோஸ்ட்டாக சேவிங்ஸில் தான் போகும். ஏன்னா அரிசியை கொடுத்துட்டு அந்த 100 ரூபாய் நான் திரும்ப வாங்கிடுவேன். அடுத்ததாக கேபிள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கேபிள் ஒரு 200 ரூபாய் போட்டிருக்கேன். மாவு பேக்கெட் பார்த்திங்கன்னா ஒன்று 80 ரூபாய் போட்டிருக்கேன். மோஸ்ட்டாக நானே அரைச்சிப்போம். ஆனால் ஒரு சில டைமில் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ, இல்லை நான் ஏதாச்சும் சோம்பேறித்தனமாக இருந்துட்டேன் அப்படின்னா அப்போ மோஸ்ட்டாக மாவு பேக்கெட் ப்ரிஃபர் பண்ணிப்போம். அதுக்காக 80 ருபீஸ் நான் போட்டிருக்கேன். புதுசாக என் பையன் அச்சு முறுக்கு கேட்க ஆரம்பித்தான். ஏன்னா என் அண்ணனோட பையன் அச்சு முறுக்கு சாப்பிட்டுட்டு இருந்து அந்த டேஸ்ட் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அச்சு முறுக்கும் பிளெயின் பன்னும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்காக ஒரு 500 ரூபாய் போட்டிருக்கேன். எமர்ஜென்சிக்கு, மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எப்பயும் மாதிரி சேவிங்ஸ்க்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா எப்பயும் மாதிரி ஒரு 1000 ருபீஸ் கொடுப்போம். அந்த 1000 ருபீஸ் போட்டாச்சு. அதர் எக்ஸ்பென்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபாய் போட்டிருக்கேன். நான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதால அது ஒரு 2000 ருபீஸ் போட்டிருக்கேன். மந்த்லி 2000 ஆகும் அப்படின்றதால 2000 போட்டிருக்கேன். டிஜிகோல்டில் எந்த பணம் மிச்சமாகுதோ அந்த பணத்தை மோஸ்ட்டாக டிஜிகோல்டில் நான் போட்டுடுறேன். இந்த மாதிரி செலவுகள்லேருந்து மிச்சம் ஆகுது இல்லையா, அந்த பணத்தை மோஸ்ட்டாக டிஜிகோல்டில் போட்டுடுறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 290 ருபீஸ் மிச்சம் ஆகும். ப்ளஸ் ரேஷன்லேருந்து ஒரு 100, மொத்தமாக 390 ருபீஸ் நமக்கு சேவிங்ஸ் ஆகும் டிஜிகோல்டில். இப்போ டோட்டலாக 15,000 நம்ம பட்ஜெட் இப்படி தான் போட்டிருக்கோம். அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு 2000 ரூபாய் போட்டிருக்கேன். மோஸ்ட்டாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன ஜிபே பண்ண போகிறோம், எதை கையில் கேஷாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சிலிண்டர் நான் மோஸ்ட்டாக ஜிபே தான் பண்ணுவேன். இபி பில்லு ஆன்லைனில் தான் பே பண்ணுவோம். ஃபோன் ரீசார்ஜ் நம்ம ஜிபேயில் தான் பண்ணுவோம். காய்கறிக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கையில் இருந்து தான் நம்ம வாரம் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் ஜிபேல யூஸ் பண்ணுவீங்க. நான்வெஜ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், கையில் இருந்து ஒரு சில அமௌண்ட் எடுத்து கொடுப்பீங்க, இல்லை ஜிபே யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வெஜ்ஜு, காய்கறி, அப்புறம் நான்வெஜ், கறி, இதுக்கெல்லாமே நம்ம கையில் இருந்து அமௌண்ட்டு போட்டால் தான் என்னென்ன செலவாகுது, எவ்வளோ மிச்சப்படுத்திட்டு இருக்கோம், என்ன பொருள்லாம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி கிராசரி நான் என்னை பொறுத்தவரையும் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிப்பேன். அதனால் எனக்கு மோஸ்ட்டாக ஜிபே. பால் பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்டாக கையில் இருந்து கொடுக்கறது பெட்டர். அப்படி இல்லை நீங்கள் மாதம் கொடுக்குற பர்சனாக இருந்தீங்கன்னா ஜிபே பண்ணி விட்டுடலாம். பெட்ரோல் என் ஹஸ்பண்டுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவேன் 2000. அவரோட
பொறுப்பது. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1000. இந்த பழம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு பர்ஸில் எடுத்து வச்சுப்பேன். இந்த அமௌண்ட்டை ஒரு ரூ. 1000 எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிப்பேன். இந்த வாரம் இது சாப்பிட்டோன்னா அடுத்த வாரம் அதை சாப்பிட போகிறதில்ல. வாழைப்பழமும் வந்து நம்ம வெளியே வாங்க போகிறது கிடையாது. அம்மா வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துப்பேன். ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் மாதிரி ஒரு ரூ. 100 வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபே. மோஸ்ட்டாக எனக்கு கேபிள் எப்போ ஆகும் அப்படின்னா 24th தான் எனக்கு கேபிள் கட் ஆகும். அதனால் நான் மோஸ்ட்டாக ஜிபேயில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ஜிபே பண்ண தான் அந்த நேரம் ரீசார்ஜ் பண்ணி விடுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கும் இந்த மாவு பேக்கெட்டுக்கும் ஒரே டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன். மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு 1000 rupees அப்படின்றது சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த 1000 rupees என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வரையும் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஹஸ்பண்டுக்கு வந்து 1000 rupees ஜிபே பண்ணிடுவேன். அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து நான் தான் வந்து ஒரு 2000 வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பர்ஸில். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மோஸ்ட்டாக ஜிபே தான் நாங்கள் யூஸ் பண்ணுறதால அக்கௌண்ட்லேயே வச்சுருப்பேன். இந்த மாதிரி என்னென்ன தேவைகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜிபே பண்ணணுமா, இல்லை ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிப்பீங்களா, இல்லை கையில் கேஷ் வச்சுருக்கணுமா அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து யோசித்து முடிவு எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எல்லா அமௌண்ட்டையும் கையிலேயே வச்சுருக்க மாட்டோம். நிறைய விஷயங்கள் ஜிபேவும் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் கையிலையும் காசு அமௌண்ட்டு தேவைப்படுது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை செஞ்சுக்கிட்டு எவ்வளோ மிச்சப்படுத்த முடியுமோ மிச்சப்படுத்திக்கோங்க. இப்படி தான் 15,000 பட்ஜெட் போட்டிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு என்னன்னா, பிப்ரவரி மாதத்தில் 2024 என்னோட பையனா எல்கேஜி சேர்த்து விட்டுருந்தோம் இல்லையா, அதோட வேன் ஃபீஸ் வந்து கட்டவே இல்லை. அது பெண்டிங்கில் தான் இருக்குது. மொத்தம் 12,000. அதை வந்து 2025 இந்த மாதம் பிப்ரவரி கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். ஸோ இதுக்கான அமௌண்ட்டை நான் சேவிங்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து ஸ்கூல் ஃபீஸையும் வேன் ஃபீஸ் எல்லாம் வந்து முன்னாடியே சேமிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ட்டு. ஆல்ரெடி வந்து ஸ்கூல் ஃபீஸும் சேர்த்தாச்சு, வேன் ஃபீஸும் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு தனியாக ஆர்டி போடுற பர்சன் கிடையாது. ஒரு 6 month முன்னாடியே ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு தனியாக சேவிங்ஸ் பண்ணிடுவேன். நீங்கள் யாராச்சும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே ஆர்டி போட்டுருங்க. ஒரு வருஷம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஒரு 5,000 10,000 கட்டிகிட்டே வந்தீங்கன்னா வட்டியோடு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து திரும்ப கிடைக்கும். பசங்களோட பேகு, ஷூ, புக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குறதுக்கு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வருஷம் என்னால் கட்ட முடியாது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி 5 months 6 month டைம் எடுத்துப்பேன். ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த அமௌண்ட்டை சேமிச்சிட்ருப்பேன். என் பையன் அடுத்த வருஷம் எல்கேஜி அப்படின்றதுக்காக எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ, அடுத்த வருஷம் யூகேஜி அப்படின்றதுக்காக எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டேன். ஸ்கூல் ஃபீஸ்க்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த வருஷம் 2024 வருஷம் இருக்கு இல்லையா, போன வருஷம் அதோட வேன் ஃபீஸ், எல்கேஜியோட வேன் ஃபீஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிப்ரவரி மாதத்தோட என்னோட பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. என்னோட சேவிங்ஸ் இந்த 2025 என்னென்ன சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் நான் இந்த மாதத்துக்கான பட்ஜெட் வந்து போட்டிருக்கேன். மோஸ்ட்லி இப்படி தான் எனக்கு செலவாக போகுது. உங்களோட செலவுகள் என்ன, உங்களோட சேமிப்பு என்ன அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மற்ற வீடியோஸ் என்னென்னலாம் போடலாம், உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.